வணக்கம். விஜய் கார்மெண்ட்ஸ் ஈரோடுங்க. நம்ம ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம சட்டை ஹோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். செக்குடு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுறோங்க. இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சட்டை பார்த்தீங்கன்னா, நம்ம 36லேருந்து 48 வரைக்கும் வந்து ஆஃப் ஆன் இருக்குதுங்க. ஃபுல் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஃபுல் ஹேண்ட் சைஸ் இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து 36 சைஸ் ஆஃப் ஆன் சைஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். சைஸ் பார்த்தீங்கன்னா, அதான் 36 சைஸ் ஆஃப் ஆன் சைஸுங்க. பார்த்துக்குங்க. இந்த சைஸ் உங்களுக்கு வருச்சுங்களா? அதுமாதிரி லாங்கெலாம் ஃபுல்லாக இருக்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா லூஸ் நல்லா ஃப்ரீயாக சட்டெல்லாம் நல்லா இருக்குங்க. ஷார்ட்டெல்லாம் வராது. சட்டெல்லாம் ஃப்ரீயாக சைஸ் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38 சைஸ் சைஸுக்கு ஒரு சட்டை நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. அதே மாதிரி டிசைன் எதுவும் வராதுங்க. பாக்கெட் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாக்கெட் தான் வரும் எல்லாத்துக்குமே. கிராஸ் பாக்கெட் வரும். ஆஃப் ஆனுக்கு எல்லாத்துக்கும் இந்த உள் பாக்கெட் கண்டிப்பா வரும். அதே மாதிரி மேட்ச் பட்டன் எல்லா சட்டைக்கு என்னவோ அந்த கலர் மேட்ச் பட்டன் கரெக்டாக வரும் பாருங்க. அந்த சட்டைக்கு பாருங்க மேட்ச் பட்டன் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டாக அதுக்கு மேட்ச் பட்டன் என்னமோ அதான் கரெக்டாக நாங்கள் வைப்போம். அதே மாதிரி நம்ம பிராண்ட் தான் ரெடி பண்றாங்க. பாத்துங்க, விஜே லேபிள் தான் அங்கே ஒரு எல்லாத்துலயும் வரும், கம்ப்ளீட்டா வரும். சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 48 சைஸ் வரை ரெடி பண்றதுனால, அதே மாதிரி நிறைய பேர் 44 ரெடி பண்ணுவாங்க. சரி, நம்ம 48 ரெடி பண்றோங்க. அதே மாதிரி ஸ்டாக் எல்லாத்துலயுமே இருக்கும். நீங்க 48 வேணாவோ நீங்க எடுத்துக்கலாம், வேணா கூட எடுத்துக்கலாங்க. நாங்க இந்த சைஸ் தருவோம் நான் சொல்ல மாட்டோம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 40 சைஸுங்க. 40 சைஸ் இதுலயும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பட்டன் வச்சிருப்போம். எல்லாத்துலயும் மேட்ச் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பட்டன் உங்களுக்கு இருக்கும். இது 42 சைஸ். நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் 5 பீஸ் வரும். நீங்க 5 பீஸ் நீங்க புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி சொல்றாங்க, சட்டை மினிமம் நீங்க ஒரு 50 சட்டை 100 சட்டை எடுக்கிற மாதிரி இருந்தா நீங்க நேரில் வரலாங்க. 50 சட்டை கம்மியானவே நீங்க வந்து புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். நேரில் பாத்தீங்கன்னா அலோட் கிடையாது. ஏன்னா நாங்க பண்றது ஹோல்சேல் மட்டும் தான் பண்றாங்க. ஏதோ நம்மளோட சிஓடி இருக்குது. நீங்க சிஓடியில பார்த்து பண்றதா இருந்தா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கிங் 5 பீஸ் நீங்க சிஓடி வாங்கிக்கலாம். ஆனா முன்ன வந்து கொரியர் அமௌண்ட் பே பண்ணி ஆகணும் கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ஒரு சிஓடி பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி அமௌண்ட் பாத்தீங்கன்னா 100 ரூபா வரும். பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது டேக்ஸ் பாத்தீங்கன்னா 50 ரூபா. மொத்தம் டோட்டலா 150 ரூபா. ஒரு பேக்கிங் 150 ரூபா வரும். 2 பேக்கிங் 200 ரூபா வரும். பேக்கிங் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கம்மியாயிட்டே வரும் கொரியர் அமௌண்ட்ல. அதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப கொரியர் மூலியமா நம்ம அனுப்புறது இந்த எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் நாங்க புக் பண்றதா இருந்தா அது டேக்ஸ் வராது. அது கொரியர் அமௌண்ட் என்னவோ அது மட்டும் தான் உங்களுக்கு வரும். சிஓடி பாத்தீங்கன்னா சீப் பண்றதா மட்டும் தான் டேக்ஸ் உங்களுக்கு வரும். அப்படியே சிஓடி பண்றீங்க மேக்சிமம் பொறுமையா இருக்கணும். மேக்சிமம் உங்களுக்கு கைக்கு வரதுக்கு ஒரு வாரம் கண்டிப்பா ஆயிரும். ஒரு 7 நாள் ஆகும். அதே கொரியர் மூலியமா நீங்க வாங்குறதா இருந்தா மேக்சிமம் வந்து ஒரு நாள் 2 நாள் உங்க கைக்கு வந்துடும். நீங்க அதே மாதிரி கொரியர் நாங்க பண்ற அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த போட்டோ அனுப்பி விட்டுருவோம். இந்த கொரியரோட போட்டோ எல்லாமே அனுப்பி விட்டுருவோம். ட்ராக்கிங் நம்பரும் அனுப்பி விட்டுருவோம். நீங்க அது எங்க இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க தெரியல, நீங்க கால் பண்ணி சொன்னா அங்க பார்த்து அது எங்க இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம். அது சிஓடியில கண்டிப்பா காட்டாதுங்க. கொரியர் மூலியமா அனுப்புறது கண்டிப்பா அதுல போன் நம்பர் எல்லாமே வரும், நாங்க சொல்லிடுவோம். சைஸ் 46 சைஸுங்க. 46 சைஸ் நல்லா பெரிய சைஸா இருக்கு. 46 சரிங்களா? எல்லாமே காட்டன் ஷர்ட் தாங்க. சட்டெல்லாம் உங்களுக்கு எந்த ஃபால்ட் வராது. அதே மாதிரி நம்மளது பாத்தீங்கன்னா வாஷிங் பீஸ், அன்வாஷிங் பண்றதே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ரேட்டு கம்மியா தராங்க, தண்ணியில போட்ட உடனே வதவதன்னு போயிருமா, இல்ல துணி சாயம் போயிருமா, இல்ல சுருங்குமா, ஏகப்பட்ட உங்களுக்கு தோணுது மேக்சிமம். சரிங்களா? அதனால நான் சொல்றது என்னன்னா, நான் தரது ஹோல்சேல் ரேட்டு ரீட்டெயில் பண்றல. சரிங்களா? அதனால ரேட்டு உங்களுக்கு கம்மியா தெரியுது. சரிங்களா? மினிமம் ஒரு பேக்கிங் எடுத்துக்கலாம். பேக்கிங் கம்மியா தர மாட்டோம். ஒரு பேக்கிங் 5 பீஸ் வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ. ஆனா மெயினா சொல்றது என்னன்னா, சைஸ் முதல் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சுற்று முதல் எவ்வளவு அளந்து சொல்லிருங்க. ஏன்னா ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு சைஸ் வரனால நீங்க எடுத்த அப்புறம் நாளைக்கு ரிட்டர்ன் பண்றதா இருந்தா பிரச்சனை. நாங்க வந்து ரிட்டர்ன் நீங்க அனுப்புனா நாங்க மாத்தி கொடுத்துருவோம். ஒரு நாள் நீங்க அனுப்புனா அடுத்த நாள் ரிட்டர்ன் அனுப்புறீங்களா, நாங்க மாத்தி கொடுத்துருவோம். அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கொரியர் அமௌண்ட் இங்கிருந்து புக் பண்ணும்போது கொரியர் அமௌண்ட் ரிட்டர்ன், அங்கிருந்து அனுப்பும்போது கொரியர் அமௌண்ட் மாதிரி இங்கிருந்து நீங்க அனுப்பும்போது கொரியர் அமௌண்ட் இவ்வளவு பே பண்ணும். அதான் சொல்றேன் தெளிவா. ஒரு டைம் டேப் ஒரு 20 டேப் வருமா, அதை நீங்க வாங்கி கூட பாருங்க. சரிங்களா? சைஸ் பாருங்க. இது 48 சைஸ். இந்த சைஸ் தான் சட்டை பத்தி எங்க போக சொல்லுவாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு தைக்க தருவாங்க. நாங்க அப்படி ரெடி பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம். சைஸ் 48 சைஸ். நல்லா பாருங்க. சைஸ் பாத்தீங்களா? எடுத்து பாத்தீங்கன்னா என்னையே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா கீழே வரையும் போகும் சட்டை. சரிங்களா? லாங்கும் இருக்கும். அதே மாதிரி சட்டை லாங் வரையும் பார்க்க வேணா. இந்த காலேஜ் பசங்க எல்லாம் போறது சட்டை செமையா இருக்கும். மினிமம் பாத்தீங்கன்னா வச்சுங்களா ஒரு பேக்கிங் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் எடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா சைஸ் ஒரு சைஸ் அப்படியே வரும். அதே மிக்ஸ் பண்ணிலாம் நீங்க எடுக்க முடியாது. சைஸ் எம்னா எம், எல்னா எல். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஒரு பேக்கிங் எடுக்கணும். இப்போ நம்ம ஃபுல் ஹேண்ட் டிசைன் பாக்குறேங்க. நல்லா பாத்துங்க. சைஸ்க்கு ஒரு சட்டை தான் நான் காட்டுறேன். எல்லா சட்டையும் நான் காட்டணும் என்ன பண்றது உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து பாத்துங்க. இது டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க. இப்போ நீங்க புக் பண்றீங்களா, மேக்ஸிமம் கால் பண்ணி கேளுங்க. டவுட்னா கேளுங்க. வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு ஒரு டவுட்டும் கேட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்க மாட்டோம்.
சரிங்களா? ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி எடுக்காத கண்டிப்பா எடுத்து பதில் சொல்லுவோம். நீங்க கால் பண்ணுங்க, கால் பண்ண வாட்டி நாங்க வந்து உங்க டவுட் கேட்கலாம். நீங்க எப்படி அனுப்புவீங்க, என்ன டீட்டெயில் உங்களுக்கு என்னைக்கு வரும், என்ன எவ்வளவு டவுட் இருக்கும் உங்களுக்கு, சட்டம் எப்படி இருக்கும் எல்லாம் கேட்க தோணும். கண்டிப்பா நீங்க ஃபோன் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, தப்பு இல்லை. சரிங்களா? ஆனா ஃபோன் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு டவுட்டா கேட்டே இருப்பீங்க. அதே மாதிரி பண்ற பாத்தீங்களா, மேக்ஸிமம் சிஓடி பண்றீங்க பாத்தீங்களா, மேக்ஸிமம் அவங்க பொறுமையா இருக்கு நாங்க பொறுத்த வரைக்கும். அதுவே 150 ரூபா முன்ன பே பண்ணணும். நீங்க டிசைன்லாம் அனுப்பி எல்லாம் செலக்ட் பண்ணி அட்ரஸ் எல்லாம் அனுப்பி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வாட்டி கொரியர் உங்க அனுப்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி அனுப்ப மாட்டாங்க. நீங்க 150 ரூபா பே பண்ணால் மட்டுமே கொரியர் அனுப்புவோம். இங்க பாத்துங்க, இதை டபுள் சைஸுங்க. பாத்தீங்களா, நல்லா பாத்தீங்கன்னா பட்டன் பாருங்க, சேம் மேட்ச் பட்டன், எல்லாத்துக்கும் மேட்ச் பட்டன் மேட்ச் பண்ணி கரெக்டா வச்சிருவாங்க. அதை பத்தினா நீங்க எதுவுமே வேணாம். டிசைன் ஏதாவது டிசைன் எழுதி இருக்குமா பண்ணிருக்குமா எதுவுமே நினைக்கலாம். டிசைன் வந்து நீட்டா இருக்கும். ஒரு ஆபீஸ் வேர் நீட்டா ஒரு ஆபீஸ் போட்டு போறது நீட்டா வச்சுக்கலாம். இது பாருங்க எஸ் சைஸ் பாருங்க, எஸ் சைஸ் லாங் பாருங்க. சரிங்களா? எஸ்ஐஸ் பாருங்க, லாங்கெல்லாம் சட்டை லாங் பார்த்தீங்கன்னா நீங்க அதே சட்டை வந்து தண்ணியில போறோம் சுருங்குற கம்ப்ளைண்ட்டோ இந்த சாயம் பாருங்க, உள்ளேயும் பாருங்க ஒண்ணு இது பிரிண்ட் கிடையாதுங்க. சரிங்களா? பிரிண்ட் கிடையாது, ரெண்டு பக்கம் சேம் தான் இருக்கும். நீங்க எல்லா பக்கம் ஒரே தான். இது வந்து தறியில அப்படியே ஓடுறதான், தறியில வந்து ஓடுறதான். அதில் அப்படியே பிரிண்ட் எல்லாம் போறதில்ல. நாங்க எஸ்ஐஸ் வேணுங்கிறீங்க வந்து, ஆனா சொல்லிட்டு எதுனாலும் ஒரு பேக்கிங் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, இது எம் சைஸ். சிறுங்கட்டங்குது பெருங்கட்டங்குது. அதே மாதிரி நாங்க சொல்றோம் கேட்டுங்க, டிசைன் நாங்க ஒரு டைம் அனுப்பணும்னா நீங்க அதுக்கு அடுத்து டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அனுப்ப மாட்டாங்க. எது நாங்க ஸ்டாக் இங்க காலியாக அடுத்த டிசைன் அப்போ அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நாங்க ஒரு டிசைன் அனுப்பணும்னா பார்த்த வாட்டி எங்க மறுபடியும் இன்னொரு டைம் அனுப்புங்க, வேற டிசைன் அனுப்ப சொல்றீங்களா, அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 5 பேக்கிங் 10 பேக்கிங் அனுப்புவாங்க. அப்படின்னா அப்படி ஒரு பேக்கிங் வாங்கி இந்த 5 சட்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த 5 சட்டை அப்படியே இருக்கிற மாதிரி பேக்கிங் போட்டோ பிடிச்சி அனுப்புவாங்க. ஒரு பேக்கிங் அனுப்பி விடுவாங்க. அதுல பிடிச்சது எதுவும் டிக் பண்ணி எடுத்துங்க. இப்ப 5 பீஸ் இப்படியே நீங்க பேக்கிங் எடுக்க கிடையாது. சில பேர் உங்கள்கிட்ட இருக்கும், இல்லாம இருக்கலாம். அதனால உங்களுக்கு பிடிச்சது எதுவும் நீங்க டிக் பண்ணி எடுத்துக்கீங்க. இப்போ ஒரு 5 பேக் அனுப்புறாங்களா, 5 பேக்கிங் ஒவ்வொரு சட்டை நீங்க டிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவும் டிக் பண்ணி இது எனக்கு 5 சட்டை வேணும்னு சொல்லி நீங்க அனுப்பிடலாம். அதே மாதிரி நீங்க டிக் பண்ண வாட்டி அதே கலர் தான் வருமோ டவுட் எல்லாம் போடாதீங்க. கண்டிப்பா அதே தான் வரும். உங்களுக்கு முன்ன வேற யாராச்சும் புக் பண்ணி ஸ்டாக் இல்லையா கூட உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. கண்டிப்பா மாத்தி அனுப்ப மாட்டாங்க. அதை பத்தி நீங்க இப்ப இந்த சட்டை செலக்ட் பண்றீங்க, இது இல்ல ஸ்டாக் இப்ப முடிஞ்சிச்சு, உங்களுக்கு மாதிரி ஒருத்தர் செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வேற கலர் மாத்திலாம் வைக்க மாட்டோம். அது டிசைன் இல்லைங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டோ உங்களுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிறத செலக்ட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து திருப்பி உங்க பேக்கிங் பண்ணி அனுப்பி விடுவாங்க. சிஓடி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், நானு சிஓடி பண்றீங்க பொறுமை வேணும். சிஓடி பண்ணிட்டு ஒரு நாள்ல ஒரு 2 நாள் வரணும். அது கொரியருங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் கைக்கு வந்துடும். அது நான் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். சிஓடி போறதுக்கு ஒரு வாரங்கிறது 10 நாள் கூட ஆகும். அதை நான் சொல்லிடுறேன். நானு சிஓடியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. நீங்க நினைக்கிறீங்க சிஓடி கேட்கறீங்க. சிஓடின்னு என்ன, உங்களுக்கு பணம் அனுப்புறது உங்களுக்கு பயம். பணம் அனுப்பிட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சில பேர் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, ஏங்க நிறைய பேர் பணம் அனுப்பிக்கிறேங்க, அனுப்பின வாட்டியும் கால் பண்ணா ஃபோன் எடுக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி வர சரக்கும் பாத்தீங்கன்னா மாறி வருது, டேமேஜ் பீஸ் வருது, பழைய சட்டம் வருது, நிறைய கலந்து வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. சில பேர் அப்படி பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம். இங்க பாத்துங்க, இது எல்சை சட்டைங்க. அதே மாதிரி நீங்க பேமெண்ட் போடுறீங்கன்னா வச்சுங்களேன், இன்னைக்கு நீங்க பேமெண்ட் போட்டா அன்னைக்கு நைட்டே உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி 7 மணி வரை வர புக்கிங் எல்லாமே அன்னைக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கு மேல வர புக்கிங் அதுக்கு அடுத்த நாள் அனுப்புவாங்க. அனுப்புற அன்னைக்கு பாத்தீங்களா, கொரியர் அனுப்புற அன்னைக்கே மேக்சிமம் வந்து அன்னைக்கு நைட்டே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஸ்லிப் அனுப்பி விட்டுருவாங்க. போட்டோ அப்படின்னா பார்சல் போட்டோவும் பக்கத்துல ஸ்லிப் வச்சு ஒட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல டேகிங் நம்பர் எல்லாமே அதுலயே வந்துடும். பிரச்சனை இல்லை. அப்படி வழியோட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்க அனுப்பி சொல்லிடுறோம், பிரச்சனை இல்லை. இது பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸுங்க. அதே மாதிரி சைஸ் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எஸ் எம் எல் வரைக்கும் ஒரு ரேட் வருங்க. எக்ஸல் ரேட்டு பாத்தீங்கன்னா அவரு எக்ஸ்ட்ரா ஆகுங்க. எக்ஸல் டபுள் எக்ஸல் 10 டிஃபரெண்ட் 20 டிஃபரெண்ட் போயிட்டு தான் இருக்கு ரேட்டு. சைஸ் ரேட்டு மாறும். ஏன்னா நம்ம வந்து ஹோல்சேல் பண்றதுனால ஒரே ரேட்டு எல்லாம் தர முடியாதுங்க. ரேட்டு வந்து டிஃபரெண்ட் வரும் ஹோல்சேல். ஏன்னா ரேட் நான் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டோம். நீங்க நினைக்கலாம், நீங்க என்ன இவ்வளவு பேசணும் கிட்ட ரேட்டு சொல்லவே நீங்க நினைக்கலாம். ஏன்னா ரேட் நாங்க இன்னைக்கு ஒரு ரேட் சொல்லுவோம், நாளைக்கு ஒரு ரேட்டு மாறுது. நீங்க மாதிரி இந்த வீடியோ என்னைக்கு பாக்குறீங்க தெரியல, பாக்குற அன்னைக்கு நீங்க அன்னைக்கு அந்த ரேட்டு சொன்னீங்க, நீங்க எந்த ரேட்டு சொல்றீங்க, நீங்க திருப்பி எங்களே கேள்வி கேட்கறீங்க. அதனால நான் சொல்றேன்னா ரேட் சொல்லிக்க மாட்டோம். நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா அதுல ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பஸ்ல இருந்து ஈரோடு இறங்கிட்டு கால் பண்றீங்கல்ல, வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க வரேங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து மெயின்ல இருந்தா நீங்க நெட்டா வந்து பாட்டு போகலாம். இப்ப ஈரோட்டுக்கும் நம்மளுக்கும் பாத்தீங்களா 10 கிலோமீட்டர் டிஃபரெண்ட் வருதுங்க. நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் கடையா இருந்தா சொல்லலாம், நீங்க மெயின்ல வச்சிருக்கலாம். நம்ம கார்மெண்ட்ஸ் ரெடி பண்றோம். இங்க நம்ம கட்டிங் பண்றது, பீஸ் தைக்கிறதுக்கு எல்லாம் நம்ம ரெடி பண்றதுனால நம்ம அவுட்ல தான் இருக்கோம். இப்ப நீங்க நம்ம இருக்கிற கார்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா
சுத்தி 200 தென்னை மரங்குது. 200 தென்னை மரம் நடுவுல தான் நம்ம கார்மெண்ட்ஸே இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா மேப்ல பார்க்க நினைப்பீங்க, நடு காட்டுல வச்சிருக்காங்களே எப்படி நினைப்பீங்க? நாங்க ரெடி பண்றது எங்கன்னு நாங்க வாங்கி விக்கிறீங்க மெயில் வச்சிருக்கலாம். நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்க கொரியர் பண்றோம், இல்ல பார்சல் அனுப்பி போடுறோம். சரிங்களா? இதைத்தான் நாங்க பண்றோம். ஆனா எங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து அவுட்டர் இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா வாடகை பார்த்தீங்கன்னா மெயில் எடுத்தா பார்த்தீங்கன்னா ரூ. 30 40 வருது வாடகை. 30,000 40,000 சொல்றாங்க. அது நாங்க வந்து ஹோல்சேல் பண்றது எங்களுக்கு அங்க தேவையில்லைங்க. ரெடி பண்றது என்ன பண்ண போறோம் நாங்க. அதான் நாங்க அவுட் வச்சு நாங்க ரெடி பண்றோம். உங்க சட்டை வேணுங்கிறீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க கேரண்டி சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். இந்த சாயம் போற கம்ப்ளைண்டோ சுருங்க கம்ப்ளைண்டோ வராது. வருஷத்துக்கு கேரண்டி சொல்லலாம் நீங்க பார்க்க போனா. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சட்டை பார்த்தீங்கன்னா தரம் நல்லா இருக்கும். சாயம் போற கம்ப்ளைண்ட் கண்டிப்பா ஒரு போட்டு சாயம் போற கம்ப்ளைண்ட் வராது. சட்டை சுருங்க கம்ப்ளைண்ட் வராது. எடுத்தா நீட்டா போட்டுக்கலாம். அதை பத்தின எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு வேணுங்கிறீங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. டவுட்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி, நீங்களா உட்காந்து யோசிக்க வேண்டாம். ஏடா இங்க ரேட்டு கஷ்டம் சொல்லி ரேட் எச்சா சொல்லுவாங்க. ரேட்லாம் கம்மி தாங்க இருக்கும். சரி, ரேட்ல பிரச்சனை கிடையாது. நம்ம சொந்தம் பீஸ் ஹோல்சேல் வாங்க. இதோட ஃபேப்ரிக் நீங்க ஹோல்சேல் பண்றோம். வேணும் அதுவும் நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்க, சட்டையும் எடுத்துக்கலாம், ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.